உனக்கு தான் தெரியும்லம்மா, உன் சாரதாத்த விவாகரத்து கேட்டா. ககன் என்ன அப்பா ஸ்தானத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். அவன் அப்படி சொன்னதுனால இருந்த உறவை என் பொண்டாட்டி சாரதா முடிச்சுக்கலான்னு சொன்னப்ப என்னால அதை தாங்கிக்க முடியலம்மா. அதான் தற்கொலை பண்ணிக்கலான்னு அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா அது நான் அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவுன்னு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டமா. அத புரிஞ்சுக்கிட்டு நீங்க பொழைச்சதுனால நல்லதா போச்சு. உங்களுக்கு தெரியும்ல, அப்பா விருப்பமே இல்லாம ஒத்துக்கிட்ட கல்யாணம் இது. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா இந்த கல்யாணம் பாதியிலே நின்னு போயிருக்கும். அப்படின்னா உனக்கு கல்யாணம் நின்னு போயிருக்குன்ற டென்ஷன் மட்டும்தானா? நான் செத்து போயிருப்பேன்ற கவலை இல்லையா? ஆஹா, நான் அப்படி சொல்ல வரல மாமா. உங்க உயிர் ஆபத்துல இருக்கிறத பார்த்து எனக்கும் ரொம்ப டென்ஷனா இருந்தது. மனசுல இருந்த வார்த்தை வாய் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் என்னதான் சமாளிக்க முயற்சி பண்ணாலும் என்ன பிரயோஜனமா? புரியுது புரியுது. நீங்க என்ன மாமா என்ன இப்படியெல்லாம் கார்னர் பண்றீங்க? நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நான் உங்களையும் சாரதா அத்தையையும் சேர்த்து வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். சின்ன பசங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குற மாதிரி எனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்க. பூமி, உன்னோட உண்மையான நோக்கம் என் பையனை கல்யாணம் பண்றது மட்டும் தானே? ஐயோ மாமா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. நான் கிளம்புறேன். அக்கா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ வர்றது லேட் ஆனதும் எங்க நீ வராம போயிடுவியோ நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆமா, மாமா எங்க? மாமா என்ன இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டாரு. மெஹந்தி ஃபங்க்ஷன்னா ஏதாச்சும் ஒரு பொண்ணு வராம இருப்பாளா? ஆமா, மெஹந்தி டிசைனர் எங்க? அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க. அந்த டிசைனரை அனுப்புனீங்களா இல்லையா? நீங்க அனுப்பியிருந்தா அவங்க ஏன் நீங்க வந்து சேரல? இங்க பாருங்க, எங்களுக்கு எல்லாமே கரெக்டா நடக்கணும். சரி, சீக்கிரம் வர சொல்லுங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அபூர்வா, என்ன இது? இது எல்லாத்தையும் பார்த்தா நீ ஏன் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கான்னு தோணுது எனக்கு. மாமா, நம்ம சந்தோஷமா இந்த கல்யாணத்தை நடத்துற மாதிரி இருக்கணும். நம்ம பண்றதெல்லாம் பின்னாடி தான் நடக்கணும். கண்டிப்பா இந்த கல்யாணம் நின்னுடும். அப்பதானே யாருக்கும் சந்தேகம் வராம இருக்கும். நீங்க கவலைப்படாம இருங்க மாமா. இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. அம்மா, உங்க மருமக போன் பண்றா. ஒரு நிமிஷம். சொல்லுங்க தையத்தக்கா மேடம். எங்க வீட்ல மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு வளர்ந்துகிட்டவரே. எங்க வீட்லயும் தான் நடக்குது. பூரி அவ கை ஃபுல்லா டிசைனா நிரப்பி வச்சிருக்கா. அப்படியா? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இங்க எப்ப வர போறீங்க வளர்ந்துகிட்டவரே? நான் வரல தையத்தக்கா மேடம். கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க தான் தையத்தக்கான்ட்டு சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இங்கதான் வர வேண்டியது இருக்கும். ஐயோ, நான் உங்களை கேட்டது இப்ப உங்களை வர சொல்லிதான். எதுக்காக? என் காலுக்கும் கைக்கும் நீங்க தான் மெஹந்தி போட்டு விடணும். நானா? ஹலோ 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 ஹலோ, எனக்கு மெஹந்தி எப்படி போடுவாங்கன்ற பேசிக் நாலேஜ் கூட கிடையாது. உங்களுக்கு எப்படி வருதோ அப்படியே வச்சு விடுங்க. அது கிடையாது மம்மி. இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. நீங்க மெஹந்தி போட்டு விட்ட கையில தான் கல்யாணத்துல உங்க மேல நான் பூக்கள் வீசணும். நீங்க மெஹந்தி வச்சு விட்ட கால்ல தான் நான் உங்க வீட்டுல காலடி எடுத்து வைக்கணும். அவ்வளவுதான். பூமி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். பூமி, என் அண்ணன் ரொம்ப லக்கி. பை தி வே, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நான் காப்பி அடிச்சுக்கிறேன். எதுக்கு? வருங்கால பொண்டாட்டிக்கு மெஹந்தி வச்சு விடதான். அது யாரு சரி? இருக்கா ஒரு லூசு பொண்ணு, சொல்றேன். ஏய், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்.
டார்லிங் நக்ஷு, ஐயோ ஏன்டா இப்படி வந்து கூப்பிடுற? வேற என்ன பண்றது? உன் அழகு அந்த மாதிரி. சீ. எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாது, என் வயிறும் நிறையாது. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. ஆக்சுவலி எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு டார்லிங். எத்தனை பசங்க கட்டிக்க போற பொண்ணுக்கு மெஹந்தி வச்சு விடுவாங்க? எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒருவேளை வச்சு விடலனா உனக்கு வச்சு விடுற முதல் ஆள் நானா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி வச்சு விட்டுருந்தா அத்தனை பேர்ல நானும் ஒரு ஆளா இருக்கணும்னு நினைக்கிறேன். டேய், நான் ஒன்னும் உன் டார்லிங்கும் இல்ல, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போறதும் இல்ல. வேற யாரையாவது போய் தேடிக்கோ. ஆ, வேற யாரையும் எதுக்கு தேடணும்? டைரக்டா மாமாவையே தேடி போய் இந்த கல்யாணத்தை நீ நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்கன்னு, நீ அண்ணனை காதலிக்கிறேங்கிறத சூசைட் அட்டெம்ப்டும் ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்லி என்கிட்ட இருக்கிற வீடியோவோட சேர்த்து எல்லாத்தையும் காட்டிடுறேன். மாமா. ஆ, நில்லு. ஆ, ம், இப்ப என்ன நீ எனக்கு மெஹந்தி வைக்கணும், ஆ. அவ்வளவுதானே? ம், அதேதான் டார்லிங். டார்லிங்க என்ன கூப்பிடாதடா ப்ளீஸ். நீ அந்த மாதிரி என்ன கூப்பிடும் போது எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்கு. அப்ப நான் மாமாவை பார்த்துட்டு வரேன். மாமா. டேய், நில்றா. ஆ, ஆ, ம். ம், உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு. இப்ப என்ன மெஹந்தி தானே வச்சு ஆ, விடணும். ஆ, ஆ. சரி நீ இங்கே இரு, ஆ. நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. ஏய் வாங்கடி. போங்க 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 ப்ளீஸ். உட்காரு. ஆர் யூ ரெடி டார்லிங்? எஸ் ப்ளீஸ். மெஹந்தி எப்படி வச்சு விடுறங்கிறத பார்க்காத. உன் வருங்கால புருஷன் மெஹந்தி வச்சு விடுறாங்கிறத மட்டும் உன் மைண்ட்ல எடுத்துக்கோ, சரியா? மொன்னம் கட்டி. ம்? சரி சரி. ஆ. சரி சரி சரி, முதல்ல எனக்கு மெஹந்தி வச்சு விடு. ஒரு நிமிஷம் இரு. அட ஒரு நிமிஷம் இரு. முடியாது. ஏய் இருங்கல. இரு. நானா? உனக்கா? மெஹந்தியா? பாரு What are you talking? பைத்தியக்காரன். இப்போ மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்க வீட்டுக்கா? நிஜமாவா? நிஜமாதான் சரி. ஆனா என்ன, நீ என்ன கண்டுபிடிக்கணும். ஆ, கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடு, டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறேன். ஆ, நான் చెప్పాంగ చెప్పం జమీ జడా జమా జచా జావు జటుంజీ